வணக்கம் நண்பர்களே. நம்முடைய மத்திய அரசு புதிதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்ற 100 நாள் வேலை திட்டத்திற்கு சில மாற்றங்களை கொண்டு வந்து அறிவித்திருக்காங்க. இந்த மகாத்மா காந்தி என்ற பெயரை எடுத்துவிட்டு விக்ஷித் பாரத் ஜீராம்ஜி என்ற புதிய பெயரை வைத்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு வந்த உடனேயே பலரும் இதை எதிர்க்க துவங்கி விட்டார்கள். குறிப்பாக நம்மளுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வழக்கப்படி இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்த திட்டம் மக்களுக்கு எதிரானது, இந்த திட்டம் தொழிலாளர்களுக்கு எதிரானது, மகாத்மா காந்தியுடைய பெயரை மாற்றிவிட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி எதிர்த்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜி எதிர்த்திருக்காங்க, கர்நாடகத்தினுடைய துணை முதல்வர் சிவகுமார் அவர்கள் எதிர்த்திருக்கிறார், நம்முடைய திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினரும் மதுரை பாராளுமன்ற உறுப்பினரும் அவர்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் எல்லாம் எதிர்த்து குரல் எழுப்பியிருக்கிறார்கள். இவ்வளவு நாள் எங்க இருக்காருன்னே தெரியாம போன நம்மளுடைய ப சிதம்பரம் அவர்கள் கூட ஒரு பிரஸ் மீட்டை கூட்டி இதுக்கு எதிராக பேசியிருக்காரு. முதல்ல இந்த விக்ஷித் பாரத் என்றதற்கு அர்த்தம் வளர்ந்த இந்தியா என்று அர்த்தம். காந்தியுடைய பெயரை மாற்றி இருக்கிறார்கள். எப்பவுமே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு திட்டத்தை அல்லது ஒரு அறிவிப்பை எதிர்க்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயம், லாபம் இருந்திருக்கும். அந்த லாபமும் ஆதாயமும் இல்லாமல் போனால் மட்டுமே அவர்கள் எதிர்ப்பார்கள். அவருடைய எதிர்ப்பிற்கு பின்னணியிலே வலுவான ஒரு காரணம் இருக்கும். அது லாபம் சார்ந்ததாகத்தான் இருக்கும். ஆனா அவங்க அதை சொல்ல மாட்டாங்க. அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு சென்டிமெண்டல் ரீசன் அல்லது சென்சிட்டிவான ஒரு ரீசனை கையில் எடுத்து அதை பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணி மக்கள் மத்தியில பிரபலப்படுத்துவார்கள். பிரபலப்படுத்தி அந்த திட்டத்தை எதிர்ப்பார்கள். இது வழக்கமான அவங்களுடைய பாணி, அவங்களுடைய ஸ்டைல். இதுதான் இதுலயும் நடந்திருக்குது. இந்த மாற்றம் ஏன் வந்தது அப்படின்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். 2005ல இந்த திட்டம் மன்மோகன் சிங் ஆட்சியில துவக்கப்பட்டது. 2005ல துவங்கும் போது இதற்கு மகாத்மா காந்தி பெயர் இல்லை. 2009ல தான் மகாத்மா காந்தியுடைய பெயரை வச்சாங்க. இந்த 4 வருஷம் ஏன் டிலே பண்ணி வச்சாங்கன்னு யாருமே கேட்கல. திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் தலைவர்களாக இருந்தாலும் சரி, யாரும் கேட்கல. 4 வருஷம் கழிச்சு தான் பேர் வச்சாங்க. இப்ப இந்த மாற்றம் ஏன் வருகிறது என்றால், ஒன்று, ஒரு திட்டத்தை அப்கிரேட் பண்றதுக்காக, அந்த திட்டத்துல சில வளர்ச்சிகளை, இல்ல வளர்ச்சி திட்டங்களை சேர்ப்பதற்காக. இரண்டாவது, மிக முக்கியமானது, இந்தியாவில் இருக்கக்கூடிய திட்டங்களிலேயே மிக மோசமாக செயல்படுத்தப்பட்ட திட்டம் இந்த திட்டம் தான். இந்த திட்டம் தான் ஊழலுடைய ஊற்றுக்கண், ஊழலுடைய ஹோல்சேல் குடோன் அல்லது ஊழலுடைய முக்கிய அங்கம், என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இதுல அரசு அதிகாரிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளும் கூட்டாக சேர்ந்து அந்த அளவுக்கு இதுல ஊழல் பண்ணாங்க. இந்த பழைய திட்டத்துல எப்படி இருந்ததுன்னா 90% தொகை மத்திய அரசு கொடுக்கும், 10% தொகை மாநில அரசு கொடுக்கும். இப்படிதான் இருந்தது. இதனால மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி துறைகள் எதுவுமே இதுல சரியான கவனம் செலுத்தல. நீங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்துல வேலைக்கு போறவங்க, குறிப்பா பெண்கள், அந்த வேலை நேரத்துல வந்து பாட்டு பாடி ரீல்ஸ் எடுத்து போடுறது, டான்ஸ் ஆடி டிக்டாக்ல போடுறது, அல்லது எல்லாருமே படுத்து தூங்குறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்த்திருக்கிறோம். அவங்க அப்படி படுத்து தூங்குறதுக்கும், டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடுறதுக்கும், பாட்டு பாடி ரீல்ஸ் போடுறதுக்கும் ஒரு நாளைக்கு அரசாங்க பணம், மக்களுடைய வரி பணம் 336 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 100 நாள் வேலை திட்டத்துல குறிப்பா பாத்தீங்கன்னா கிராமப்புற சாலைகள் போடுறது, இல்ல தடுப்பணைகள் கட்டுறது, இல்ல நீர்த்தேக்கங்களுக்கு வடிகால் வசதிகள் ஏற்படுத்துறது, இந்த மாதிரி வேலைகள் தான் செஞ்சாங்க. இந்த வேலைகள் எதுலையுமே குவாலிட்டி இல்ல, தரம் இல்லை, ஏனோ தானோன்னு செஞ்சிருக்காங்கன்னு பல வலைதளங்கள்ல, பல செய்திகள் வந்திருக்கு. வாங்குற காசுக்கு சரியான உழைப்பு இதுல கொடுக்கப்படல. இத முதல்ல சரி பண்ணும். ரெண்டாவதா, மிக முக்கியமா, இந்த திட்டத்துல 2017ல இருந்து 2021 வரைக்கும் நாடு முழுவதும் 935 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன ஊழலுக்காக. அத்தனையும் அரசு ஊழியர்கள் மேலானது. 2022ல இருந்து 24 வரைக்கும் 1.55 கோடி போலி பணியாளர்கள் கணக்கு காட்டப்பட்டிருக்காங்க. அதாவது எப்படின்னா, வேலை செய்யாதவங்க பேர்ல சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்குது, இறந்து போனவங்க பேர்ல சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்குது,
சின்ன பசங்களுடைய பெயர்ல அந்த பணியாளர் அட்டைகள் ஏற்படுத்தப்பட்டு அதற்காக சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி பல கோடி ரூபாய் மோசடி செஞ்சிருக்காங்க அரசு ஊழியர்கள். தமிழ்நாட்டுல மட்டும் 291 கோடி மோசடி நடந்திருக்குது. அதுலயும் விருதுநகர்ல மட்டும் 112 கோடி மோசடி நடந்திருக்குது. ஒட்டுமொத்தமா இந்த திட்டத்துல அரசு பணியாளர்கள், அரசியல்வாதிகளுடைய இணைப்பு, அவருடைய கூட்டாக இருந்து மக்களுடைய வரி பணத்தை பெருமளவில் கொள்ளையடித்திருக்கிறார்கள். இதுல 299 பேரு வார்ன் பண்ணி விடப்பட்டிருக்காங்க. அதாவது எச்சரித்து விடப்பட்டிருக்கிறார்கள். 855 பேருக்கு ஃபைன் போட்டிருக்கிறாங்க. 11 பேர் வேலையிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அத்தனை பேரும் அரசு ஊழியர்கள். இது தமிழ்நாட்டுல நடந்தது. இதை போல எல்லா மாநிலங்களிலும் பெரிய அளவில் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய வரி பணம் பொய்யான காரணங்களை சொல்லி போலியான ஆட்களை உருவாக்கி, போலியான பணியாளர் அட்டைகளை உருவாக்கி மக்களுடைய வரி பணத்தை அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசை பொறுத்தவரை, மோடி அவர்களுடைய அரசை பொறுத்தவரை ஊழலுக்கு எதிரான அரசாகத்தான் மிக முக்கியமாக நிற்கின்றது. ஊழலை ஒழித்தாலே இந்த நாடு வளர்ந்துவிடும். ஊழல் இல்லாமல் இருந்தாலே இந்த நாடு உருப்பிட்டுரும். அப்படித்தான் நரேந்திர மோடி அவர்கள் நினைக்கிறார். அதனால் இந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இந்த மாற்றங்களை கொண்டு வரும்போது பழைய பேர்லயே இருந்தா அபிஷியலா அலுவல் ரீதியாக பல குழப்பங்கள் இருக்கும். ஏற்கனவே மகாத்மா காந்தி வேலை திட்டத்தில் அந்த மகாத்மா காந்தி வேலை திட்டம் என்ற பெயரில் பெறப்பட்ட அடையாள அட்டைகளை எப்படி நீங்க ஒட்டுமொத்தமா நாடு முழுவதும் நீக்குவீங்க? மகாத்மா காந்தி பேரிலே இருந்தால் அந்த பணியாளர்களுடைய விவரங்களை பெறும் பொழுது அதே பழைய பெயர் தான் தொடரும். ஆகவே ஒட்டுமொத்தமாக அந்த திட்டத்தை மாற்ற வேண்டும். அந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று அல்ல. நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்கின்றதை போல இந்த திட்டம் கைவிடப்படவில்லை. இந்த திட்டம் பெயர் மாற்றி இன்னும் கூடுதல் சலுகையோடு மக்களுக்காக அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த திட்டத்தை பெயர் மாற்றுவதற்கு அல்லது திட்டத்தினுடைய தன்மைகளை மாற்றுவதற்கு மிக முக்கிய காரணம் வளர்ச்சி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இதிலே இருந்த ஊழல்களை முழுவதுமாக களைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டது. சரி, இப்ப புது திட்டம் வந்திருக்கு இல்லையா? இந்த புது திட்டத்துல எத்தனையோ நல்ல அம்சங்கள் இருக்கு. இந்த நல்ல அம்சங்களை எந்த கட்சியும் பேசுவதில்லை. எதிர்கட்சிகள் யாரும் அதை பற்றி மக்கள் மத்தியில எடுத்து கூட சொல்வதில்லை. காரணம், அதை சொன்னால் மோடிக்கு பேர் கிடைச்சிடும், பிஜேபிக்கு பேர் கிடைச்சிடும், மத்திய அரசுக்கு பேர் கிடைச்சிடும். இதுதான் காரணம். இதுல ஏற்கனவே 100 நாள் வேலை திட்டம் என்று பெயர் பெற்றிருந்தது. 100 நாள் தான் வேலை திட்டம் இருந்தது. இன்றைக்கு அது 125 நாட்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, மிக முக்கியமாக இந்த பழைய திட்டத்துல யாராவது ஒருத்தர் எனக்கு வேலை வேணும்னு அப்ளிகேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும், அரசியல்வாதிகளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும், உள்ளாட்சி மன்றத்துல வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும். அப்படி இருந்தா தான் அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். ஆனால் இந்த புதிய திட்டத்துல ஒருத்தர் அந்த வேலைக்கு விண்ணப்பம் செய்து 15 நாட்களுக்குள் அவர்களுக்கு வேலை கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். இது எந்த இடத்திலையும் எந்த அரசாங்கத்திலையும் செயல்படுத்தப்படாத திட்டம். பல வெளிநாடுகளிலே இருக்கின்றது. வேலை உறுதி திட்டம் என்ற வார்த்தை வந்துவிட்டாலே ஒருத்தர் வேலைக்கு விண்ணப்பம் கொடுத்தாங்கன்னா அரசாங்கத்தினால அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியலன்னா அதற்கு அரசாங்கம் இழப்பீடு கொடுக்க வேண்டும். அதை இந்த திட்டத்திலே மோடியினுடைய அரசு, மத்திய அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. ஒருத்தர் விண்ணப்பம் கொடுத்து 15 நாளைக்குள்ள அவங்களுக்கு வேலை கொடுக்கலன்னா அந்த உள்ளாட்சி மன்றம், அது ஊராட்சியோ, பேரூராட்சியோ, நகராட்சியோ, மாநகராட்சியோ, எதுல அவங்க அப்ளை பண்றாங்களோ, எதுல அவங்க விண்ணப்பம் கொடுக்கறாங்களோ ஊரக திட்டத்துல, அந்த ஊரகத்துக்கு உட்பட்ட உள்ளாட்சி மன்றம் அவர்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும். இது ஒரு முக்கியமானது. அடுத்தது இன்னொன்னு, முதல்லலாம் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துல வேலைக்கு போயிட்டு வந்து அதற்கான ஊதியத்தை பெறுவதற்காக அந்த வேலை செய்தவங்க நடையா நடக்கணும். பல அலுவலகங்களில் அவர்களுக்கு கமிஷன் கொடுத்தா மட்டும்தான் அந்த 15 நாளுக்கான சேலரி வரும், அல்லது அந்த 125 நாள் 100 நாட்களுக்கான சம்பளம் கிடைக்கும். ஆனால் இப்போது அப்படி அல்ல. அவர்கள் வேலை செய்து அந்த 100 நாளை முடித்த பிறகு, இப்போதைக்கு 125 நாள், 125 நாட்களை முடித்த பிறகு அடுத்த 15 நாட்களுக்குள் அவர்களுக்குரிய சம்பளத்தை கொடுக்கவில்லை என்றால்
0.05% வட்டியாக அல்லது அதற்கான இழப்பீடாக அந்த ஊராட்சி மன்றம் கொடுக்க வேண்டும். வேலை செஞ்ச 15 நாள்ல சம்பளம் கொடுக்கணும். அந்த வேலை செஞ்ச 15 நாள்ல சம்பளம் கொடுக்கலன்னா அதற்கு ஒரு இழப்பீடை அரசாங்கம் கொடுக்க வேண்டும். இதை போன்ற பல நல்ல அம்சங்களை இந்த திட்டத்திலே மோடி அவர்கள் சேர்த்திருக்கிறார். ஆனா இதையெல்லாம் நம்முடைய எதிர்க்கட்சிகள் விட்டுவிட்டன, மறந்துவிட்டன. எப்பவுமே நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி முக்கியமான விஷயங்களை எல்லாம் மறைத்துவிட்டு அதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சென்டிமெண்டான ஒரு காரணத்தை மட்டும் பிடித்துக்கொண்டு அதை பெரிதுபடுத்தி அந்த திட்டத்தை திசை திருப்பி மக்கள் மத்தியிலே அந்த திட்டத்தை பற்றிய ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கையை கட்டமைப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கிய வேலையாக ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கின்ற சமூகம் படித்த சமூகம், அறிவுள்ள சமூகம், எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய சமூகம், எதையும் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய சமூகம். தயவு செய்து ஒவ்வொரு செய்தியிலும் இருக்கக்கூடிய பின்னணியை தெரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக அரசியல் பேசுறவங்க, அரசியல்வாதியா இருக்கிறவங்க, அரசியல் கட்சியில இருக்கிறவங்க இந்த பின்னணி விவரங்களை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். அப்படி இல்லைன்னா பேசாம வீட்டுல போய் உட்கார்ந்து சுட்டி டிவியோ போகோ டிவியோ பார்த்துட்டு பொழுத கலைக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.